அந்த காலம்தான் அல்லாஹு தாலா நமக்கு தந்த அசலான பொக்கிஷம். அதனால்தான் அல்லாஹு தாலா மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், தோல்வியில் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது காலத்தின் மீது சத்தியம் இடுகிறான். ஒரு அசர், காலத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹு தாலா சொல்லி மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், அதை ஒழுங்காக பயன்படுத்தாத காரணத்தினால் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிப்பது நமக்கு தெரிகிறது. கண்ணியமானவர்களே, உலகத்திலே கடந்த எதுவும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்து போன வியாபாரத்தில் ஒரு ஆள் நஷ்டப்பட்டுட்டார், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அது மீண்டு வரலாம், அவருடைய செல்வம் மீண்டு வரலாம், செல்வாக்கு மீண்டு வரலாம். எதுவுமே கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்து அப்புறம் அது கூட மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதுவும் திரும்ப வரலாம், காலம் திரும்ப வர. கடந்து போயிடுச்சுன்னா ஒரு நொடியானாலும் சரி, அது கடந்து விட்டதென்றால் கடந்து விட்டது தான். அது கடந்து விட்டால் திரும்ப வருவதற்கான வாய்ப்பில்லாத ஒன்று என்றால் அது காலம்தான். அதனால் இந்த காலத்தை புத்திசாலியான மனிதன் யார் என்று சொன்னால் தன்னுடைய காலத்தை பயன்படுத்துவான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். கியாமத்தினுடைய நாளையிலே மனிதன் கூச்சலிடுவான். அல்லாஹ் சொல்கிறான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, கூச்சலிடுவார்கள், சத்தமிடுவார். யா அல்லாஹ், இந்த இடத்திலிருந்து எங்களை நீ உலகத்திற்கு அனுப்பு என்பது மாத்திரம் அல்ல கூச்சல், நாங்கள் அமல் செய்யக்கூடிய உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் பாக்கியமாக நேரங்களை கழிப்பதற்கான உலகத்திற்கு அனுப்பு என்றுதான் அவர்கள் சொல்வார். அஹ்ரஜ்னா மின்ஹா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்ட என்ன ஒவ்வொரு அமல்களுடைய மதிப்பும் விலையும் அங்கே தெரிந்துவிடும். உலகத்தில் நமக்கு சாதாரணமாக தெரியும். சல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, 2 அமல்கள் செய்வதனுடைய கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்கிறது ரொம்ப இலகுவானது, ஆனால் நன்மை ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க. செய்கிறவங்க கம்மின்னு சொன்னாங்க. அமல்களுடைய கூலி அதிகம், செய்வது லேசு, செய்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க. அது என்ன நாயகமே, கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்கிறது ஈஸினா எல்லாரும் செய்யத்தானே செய்வாங்கன்னு சொன்னாங்க. இல்லை சல்லான்னு சொன்னாங்க, கூலி ஜாஸ்தி தான், செய்கிறது ஈஸி தான், ஆனால் செய்கிறவங்க கம்மி. என்னென்னு கேட்கும்போது சல்லாஹன்னு சொன்னாங்க, ஒன்று தொழுகைக்கு பின்னால் சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று ஓதக்கூடிய இந்த தஸ்பீஹாத்துகள், அது ஒரு சில நிமிடங்கள் கூட ஆகாது. ஆனால் ஒரு சோம்பேறித்தனமோ அலட்சியமோ காரணகாரியமே இல்லாமல் அதை விட்டு விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி தூங்கிறதுக்கு முன்னால் சல்லல்லாஹு சொன்னாங்க, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33, 33, 34 என்று அதை ஓதிக்கொள்வது இருக்கிறதே, இந்த 2 குறித்தும் எப்படி சொன்னார். நாம் சின்ன காரியம் என்று நினைப்போம், ஆனால் அதனால் வரக்கூடிய நன்மைகளும் உயர்வுகளும் ஜாஸ்தி. ஒரு வார்த்தை அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்திற்குள்ளதாக ஆகிவிடும். சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான், சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நன்மையினுடைய திராசை நிரப்பும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காமிச்சார். அருமையான பெருமக்களே, அதனாலே எந்த காரியமானாலும் ஒரு நிலத்தை பயன்படுத்தாமல் அப்படி காய போட்டு வச்சுருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இது ஏன் இப்படி ஒன்றும் இல்லாமல் வெறும் கட்டாந்தரையாக போட்டு வச்சுருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அதுக்கு உரிய ஆள் சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நான் எப்போ என்ன செய்ய போகிறேன், இதிலிருந்து நான் என்னத்தை பலன் பெற போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நீங்கள் பயிர் செய்தால், இதில் நீங்கள் காரியங்களை செய்தால் அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான், உங்களுடைய சந்ததிகளுக்கு பலனை தருவான்னு சொன்னாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மரம் நட்டு வந்தது என்று சொன்னால் அதிலே ஒரு மரங்கள் அமர்ந்து பறவைகள் அமர்ந்து சாப்பிட்டாலும் சரி, அது கொத்தி தின்றாலும் எல்லாம் சதகா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நினைவுபடுத்தினாங்க என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, காலம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப காலம் இருக்குதுன்னு. கியாமத்தில் போனால் மனிதனிடத்தில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும். லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவ் துஹாஹா, கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி தெரியுமா, கொஞ்ச நேரம் வாழ்ந்த மாதிரி. 300 வருஷம் தூங்குனாங்க குகைவாசிகள். தூங்கி முடித்தோடனே அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருக்கிறீங்கன்னு தெரியுமா, எத்தனை வருஷம் தெரியுமான்னு கேட்டாங்களாம். இல்லை விஸ்னா யோமன் பாதையோம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பாதி இருக்குன்னு சொன்னாங்க. 308 வருஷம் தூங்கினவங்க. அதனால் காலங்கள் என்பது சீக்கிரமாக கடந்து போகும், நமக்கு தெரியாது. 980 வருஷ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள்ட்ட அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், ஒரு வாசல் வழியாக இன்னொரு வாசல் வழியாக போன மாதிரி இருக்குன்னாங்க.
ஒரு வாசல் வழியாக வந்து இன்னொரு வாசல் வழியாக போனமா இருக்குதுன்னு சொல்லி வாழ்க்கையினுடைய முடிவின் கட்டத்தில் சொன்னார். ஒவ்வொரு நொடியையும் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வது தான் புத்திசாலியினுடைய அடையாளம் என்று பார்க்கிறோம். அதற்கு உசைர் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவம். அல்லாஹ் தூங்க வச்சா அவங்கள 100 வருஷம் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. எவ்வளோ நேரம் இங்கே தூங்குனீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த நேரத்தில் என்று கேட்கும்பொழுது லபிஸ்து யௌமன்னோ பாது, அவங்கள படுத்துன்னு சொன்னாங்க, ஒரு நாளோ அல்லது பாதி நாளோ என்று தான் சொன்னாங்க. அதனால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் இருக்கிறது இன்னும் இருக்கிறது இன்னும் இருக்கிறது என்பது அல்ல. தந்த அந்த நேரத்தை கடந்து போய்விடக்கூடிய அந்த காலகட்டத்தை ஒரு மனிதன் பாக்கியமாக கழித்து கொண்டான் என்று சொன்னால் அவன்தான் புத்திசாலி. அதற்கு இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உள்ளிட்ட பெருமக்களை பார்க்கிறோம். தங்களுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நொடியையும், அதற்கு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி கல்லறிய போகும் பொழுது வாகனத்தில் செல்வது நல்லதா நடந்து செல்வது நல்லதான்னு கேட்டாங்க. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நீங்கள் அப்படியே மக்காவுக்கு போகிறதா இருந்தால், எரிஞ்சிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் வாகனத்தில் செல்வது நல்லது, உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவதாக இருந்தால் நடந்து செல்வது நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்கான காரணத்தையும் சொன்னாங்க. ஆனால் இப்போ அங்கே நடக்க எல்லோரும் வாகனத்திலாம் போக முடியாது, அந்த காலகட்டத்தினுடைய நிலை. அதற்கு அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல கேட்டுட்டு வெளியில் வர்றாங்கன்னா உள்ள அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சத்தம். கடைசி நேரம் வரை கல்வியை இந்த உலகத்தில் சொல்வதிலும் நேரங்களை திக்ரிலும் ஃபிக்ரிலும் நல்லபடியாக கழிப்பதிலும் ஒரு ஆள் கஷ்டமான நேரத்தில் ஒரு வார்த்தை அல்லான்னு சொல்கிறாரு, அந்த வார்த்தையினுடைய கனமும் கூலியும் சாதாரணமானதல்ல. அதனால தான் எவ்வளோ வயசானாலும் மௌத்தைத்தான் கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஹைராக இருந்தால் என்னுடைய ஹயாத்தை நீட்டு, ஹைராக இருந்தால் மௌத்தத்தான், ஹைராக இருந்தால் அப்படி என்ன கேட்கலாமே தவிர ரொம்ப கஷ்டமாக இருக்குது மௌத்தத்தான் அல்லா இடத்துல கேட்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு ஒரு தஸ்பீஹ் கூட செய்ய முடியாது. இந்த உலகத்தில் அது பெரிய வாய்ப்பு உண்மையானவர்களே. அதனாலே மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களில் ஆக உயர்ந்த செல்வமான இந்த காலத்தை நல்லபடியாக பயன்படுத்துபவன் புத்திசாலி. இபாதத்துகளிலும் நல்ல காரியங்களிலும் தன்னுடைய நேரங்களை குடும்பத்திற்காக அவர்கள் சம்பாதிப்பதிலும் மற்ற நிலைகளிலும் கழிக்கும் பொழுது பாக்கியமானதாக ஆகிவிடும் என்று பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்த மகத்தான நிஅமத்தான இந்த காலத்தை அவன் விரும்பக்கூடிய வழியிலும் நல்ல நிலைகளிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தல் புரிவானாக. சோம்பலின் காரணத்தினால் சடைவின் காரணத்தினால் நேரங்களை வீணாக்கி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.